இருட்டடைஞ்சு போய் கிடக்கிற நம்ம திருச்சபை பிரகாசம் அடைஞ்சு பல தேசங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். FCRA ஃபண்டு, வெளிநாட்டு பணம் நம்ம திருச்சபைக்கு வரும். இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். அன்பால் என்ன பண்ணுவோம்? இணைவோம். இந்த வீடியோவை இதுக்கு மேல மிக மிக குறிப்பா திருச்சபை போதகர்கள், சின்ன சபைப்பா என்னோடது, மொத்தமே ஒரு 20 குடும்பம் வராங்க, 50 விசுவாசிகள், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என் அருமை திருச்சபை போதகர்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை இதுக்கு மேல முழுசா பாருங்க. கண்ணனாக மாற, அதாவது சின்ன சபைகளுக்கு என்ன பிரச்சனை? ஆராதனை நடத்த விட மாட்டேன்றாங்க. பக்கத்துல கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குறாங்க, சண்டைக்கு வராங்க. என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா, இந்த பாரம்பரிய திருச்சபைகள், பெரிய பெரிய சபைகள் அப்படின்றதுனால அங்க பிரச்சனைக்கு போலையா? அதே அமைப்பினர் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க, சபை பெருசு, கட்டடம், அதை வச்சா இல்லை. சபையில் என்ன சின்ன சபை பெரிய சபை, எல்லா இடத்துலையும் ஒரே ஆராதனை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்துகிறோம். ஜெபம், ஒர்க்ஷிப் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி பாரம்பரிய சபைகள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த குட்டி குட்டி சபை வச்சிருக்க பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்மார்கள் நீங்க என்ன பண்றது இல்லை? அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நீங்களும் என்ன பண்ணலாம், சந்தோஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்யலாம். அதை சொல்றேன், செஞ்சு பாருங்க. நீ என்னப்பா சொல்றது? சபை போதகராகிய எங்களுக்கு அறிவுரை கொடுக்குற அளவுக்கு நீ வந்துட்டியா? கண்ணை கிண்ணிக்கிட்டு இருக்க, பைபிளை கையில வச்சுக்கிட்டு, கண்ணா என்னப்பா அப்படின்றவங்க தயவு செய்து இந்த வீடியோவை இதோட கட் பண்ணிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லை கொண்டு பேசுவாங்க, மண்ணை கொண்டு பேசுவாங்க, கழுதையை கொண்டு என்ன பண்ணுவாங்க? சார்லஸ் ஆகிய என்ன கழுதையா நினைச்சுக்குங்க. இந்த பாரம்பரிய சபைகள்ல பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செயல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன், கருணை வள்ளல், மகாபிரபு ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் ஆகிய திருச்சபை போதகர்களாகிய நீங்க ஆகாரத்தை என்ன பண்ணணும்? தரித்திரருக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம சபைகள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆராதனை முடியுது, முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்பான்சரு இல்ல 2-3 பேர் சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. யார் அதை சாப்பிட்றோம்? திருச்சபை விசுவாசிகள் சாப்பிட்றோம். நம்ம சபைக்கு வரக்கூடியவங்க உட்கார்ந்து என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம திருச்சபையில இருக்கக்கூடியவங்க, நம்ம திருச்சபைக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்தவங்க, ஆண்டு விழாவுக்கு வந்தவங்க, அரிப்பின் பண்டிகைக்கு வந்தவங்க, சேர்ப்பன் பண்டிகைக்கு வந்தவங்க, உபவாச கூட்டத்தை முடிஞ்ச பிறகு ஒரு 100 பேர் 150 பேருக்கு சமைச்சிருக்கோம். அந்த 100 பேரோட விருந்தாளிகள், வெளியே இருந்து வந்தவங்க, விருந்துக்கு வந்தவங்க என்ன பண்ணுங்க? 150 பேருக்கு தான், அதுக்கு மேல கிடையாது. அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம்? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், தரித்திரருக்கு கொடுக்கும் போதுதான் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவங்க கடவுள்கள், நாங்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வமா ஏத்துக்கிட்டோம், நாங்க வணங்குறதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், ஆனா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரோட்ல வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. கோயில் வாசல்ல வச்சு என்ன பண்றாங்க? அன்னதானம் போடுறாங்க. பெரிய அண்டா, அந்த அண்டாவில் ஒரு அண்டாவில் பிரிஞ்சி, 800 அண்டாவில் என்னது சாம்பார் சாதம், 800 அண்டாவில் தயிர் சாதம், 3 பேர் பந்தி வைப்பாங்க, வரிசையில் நிற்பாங்க. நிற்கிறவங்ககிட்டலாம் ஒரு பாக்கு தட்டு, அந்த தட்டுல 3 சாப்பாடையும் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் கூட்டு பொரியல் ஒருத்தர், ஊறுகாய் ஒருத்தர்.
நம்ம அப்படி பண்ணலாம்ல? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தரித்திரருக்கு என்ன பண்ணணும்? நம்ம சாப்பாடு அண்டாவை தூக்கி வெளியே வைக்கணும். உள்ள இருக்கக்கூடாது. சமைக்கிறவரை உள்ள இருக்கணும். வெளியே தூக்கி வச்சு ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க. இல்லப்பா நம்ம சபையில 150-200 பேருக்கு என்ன பண்றோம்? பிரியாணி போடுறோம். பிரியாணி ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சாப்பிட்டு வைக்க முடியுமா? பிரியாணி ஏன் போடணும்? வேண்டாம். அந்த பிரியாணி போடுற காசுக்கு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு சாம்பார் சாதம் 1 லட்சம் ரூபாய் போட்டு 300 பேர் நம்ம சபை விசுவாசிகள் சாப்பிட்டு, அக்கா நல்லா இருக்கா, அண்ணே நல்லா இருக்கா, பிரியாணியில உப்பு இருக்கா, மட்டன் வெந்திருக்கா, தயிர் பச்சடி கூட கொஞ்சம் வைக்கவா அப்படின்னு கேட்காம அந்த 1 லட்சம் ரூபாவுக்கு எத்தனை பேருக்கு தயிர் சாதம் செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம், பிரிஞ்சி செய்யலாம்? 2000 பேருக்கு செய்யலாம். 2000 பேருக்கு மேல. அப்படி செய்யும் போது சைக்காலஜியா பாத்தீங்கன்னா கருணை கண்ணனா நம்ம மாறுறோம். அது யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர். அவங்க பார்ப்பாங்க திருச்சபையோட செயல்கள் என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எது மூலமா வெளிப்படுறாங்க. பரவாயில்லப்பா, ரோட்ல போயிட்டு வர நேத்து கூட என்ன பண்ணேன், கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புல இருக்கிற நான் போய் அவங்க சர்ச்சு வாசல்ல வச்சு ஒரு வாய் சோறு சாப்பிட்டேன்யா, அந்த சர்ச்சில் போய் என்ன பண்ற, என்ன பிரச்சனை பண்றதுக்கு வான்னு கூப்பிடுறிய. 10 பேர் அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் என்ன பண்ணுவாங்க, உண்ட வீட்டுக்கு எப்படியா துரோகம் பண்றது? உப்புயா, அந்த திருச்சபையோட உப்பு என் உடம்புக்குள்ள ரத்தத்தோட கலந்துருக்கு. அவங்க என்னனையும் சத்தமா என்ன பண்ணட்டும், ஸ்பீக்கர் வச்சு பாடட்டும், அல்லேலூயா போட்டோம், ஆமேன் போடட்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஆராதிக்கிறாங்க. அங்க போய் பிரச்சனை பண்ணலாமா? நான் சாப்பிட்டுருக்கேன்யா சொல்லுவாங்கல்ல. ஆனா எதனால கோபம் வருது? நீ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நமக்காய் பிறந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், ஆவியானவராகிய அல்லேலூயா ஆமேன் சோத்திரன் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மயான அமைதி. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள பந்தி நடந்துகிட்டு இருக்கு, இங்க கதவு பூட்டி கிடக்கு, சர்ச்சோட கேட்டு மூடி இருக்கு. கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் கிடையாது. கிறிஸ்தவனாகிய எனக்கும் கோபம் வரும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் என்னால சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கோபம் வருமா வராதா? அண்ணே வாங்கண்ணே, இந்த அண்டாவை தூக்கி என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு பின்னாடி வச்சு சமைச்சிட்டோம், நம்மளுக்கு இடம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சுட்டோம். அந்த அண்டாவை தூக்கிட்டு வரணும்னே, வெளியே ரோட்ல வைக்கிறதுக்கு ஒரு கை பிடிங்க. கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் உங்க திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுற ஒவ்வொரு அண்ணமார் தம்பிமாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பாடு அண்டாவை கூட சேர்ந்து தூக்குவாங்க. இல்லங்க ரோட்ல வச்சு கொடுத்தா எப்படி பர்மிஷன் வாங்குறது? போலீஸ்காரையாக்கள் கொடுக்க மாட்டாங்களா? சாப்பாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? கேட்கவே முதல்ல தேவையில்லை. போலீஸ்காரையாக்களே ரோந்து போறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த சபையில வெளியே வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்களா, இந்த சர்ச்சில் சர்ச்சு சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடுன்ட்டு அவங்களும் நின்று சாப்பிட்டு போவாங்க. பண்ணலாம்ல? அததான் அசனம்ன்ற பேர்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வர மிஷினரிமார்கள் சொல்லி கொடுத்துட்டு போனது. திருச்சபையில ஃபண்ட் கலெக்ட் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுங்க, பக்கத்து கிராமங்களெல்லாம் வர வச்சு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. பிளாப்பட்டியில அள்ளிட்டு போவாங்க, மறுநாளைக்கு தண்ணி ஊத்தி சாப்பிடுறதுக்கு. அப்புறம் எந்த கிராமத்துல இருந்து இந்த சபையில சண்டைக்கு வர போறாங்க? எந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் வர போறாங்க? ஒருத்தரும் வரமாட்டாங்க. சர்ச்சா நடத்துங்க. இந்த சபையில நான் சாப்பிட்டுருக்கேன், இந்த சபையோட சாப்பாடு இன்னும் அன்னைக்கு என்ன ருசி தெரியுமா ஐயா, என் நாக்கை விட்டு என்ன ஆகல அப்படின்னு யார் சொல்லுவா? கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் சொல்லுவாங்க. இதை செஞ்சீங்கன்னா கண்ணனாக மாறலாம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். திருச்சபையார் மட்டும் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்று வேதம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும்.
பசி உள்ளவங்க எல்லாரும் பசி, பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் பசி எடுக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்போது நம் திருச்சபை என்ன ஆகும்? சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம், நம்ம இருட்டடைஞ்சு போய் கிடக்கிற நம்ம திருச்சபை பிரகாசம் அடைஞ்சு பல தேசங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எஃப்சிஆர்ஏ ஃபண்டு, வெளிநாட்டு பணம் நம்ம திருச்சபைக்கு வரும், வெள்ளைக்காரங்களுக்கு நியூஸ் போகும். அப்ப காணிக்கையும் வெள்ளைக்காரங்களை விடுங்க, நம்ம ஊருக்காரங்களே கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் என்ன பண்ணுவாங்க? நம்ம சர்ச்சில் எப்பா அவங்க கொடுத்த சாப்பாடு வந்து ஒரு 50 ரூபாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், நான் என்ன பண்றேன், ஒரு 100 ரூபாவா காணிக்க போட்டு போறேன். வெளிச்சம், அந்த அந்த காணிக்கை பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்? இன்னும் 1000 பேர், இன்னும் 2000 பேர், இன்னும் 10,000 பேருக்கு நம்ம திருச்சபை டெவலப் ஆகும். பல பேர் நம்ம சபையை பத்தி பேசுவாங்க. அந்த சாப்பிட்டுட்டு இந்த சபையில தான்ப்பா நான் போன வாரம் சாப்பிட்டேன், சரி ஏதோ என்னமோ உள்ள கிடந்து ஆமை நல்லியானிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு அதுல ஒரு ஆத்மா உள்ள உட்கார மாட்டாங்களா? அந்த ஒரு ஆத்மாவுக்கு அன்னைக்கு பிரசங்கம். நம்ம 1000 பேருக்கு சாப்பாடு போடும்போது ஒரு ஆத்மா கட்டாயம் ரட்சிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சபைக்குள்ள வந்து உட்காருவாங்க. அதுதான் வெளிச்சம், பவர். சரிங்களா? இனி வரக்கூடியது ஃபுல்லாவுமே இந்த ஆண்டு விழா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் எல்லா திருச்சபைகள்லையுமே. கிராமங்கள்ல அசனம் இந்த அடுத்த மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிராமங்களுக்கு போங்க, அங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னு பாருங்க. அதை நம்மளால முடிஞ்சது, அவங்க 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்மளால 1000 பேர் வேணாம், 100 பேர் தான் முடியுமா? 100 பேருக்குமே என்ன பண்ணுவோம்? நம்ம விசுவாசிகளும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடட்டும். இன்னைக்கு பிரியாணி கிடையாதுங்க, இனி எப்பவுமே பிரியாணி கிடையாது. நீங்க பிரியாணி அவங்கவுங்க வீட்டுல சமைச்சுக்குங்க. நம்ம சபையில பிரியாணி போடுற காசுக்கு சாம்பார் சாதத்தை போட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் கொடுப்போம். கருணை கண்ணனாய் மாறுவோம். நம்ம திருச்சபைய வெளிச்சத்தை உண்டாக்குவோம். பல உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்துவோம். ஒரு ஆத்தும அறுவடை உண்டாக்குவோம். பண்ணி பல பேரோட துக்கத்தை சந்தோஷமா என்ன பண்ணலாம்? மாத்தலாம்.